கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன? அதுல இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவ கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎல்ஆர்னா என்ன? வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன? ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரினா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை தெரியலன்னா அது சம்பந்தமான வீடியோஸ் ஆல்ரெடி சிசார் பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? சிஎல்ஆர் அப்படிங்கிறது என்னன்னா டாட் நெட்ல காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎல்ஆர்ல சில காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுல ஒரு காம்போனன்ட் தான் கார்பேஜ் கலெக்டர். டாட் நெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே 2 டைப்ஸ் ஆஃப் மெமரியில போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ அப்படிங்கிறத சேவ் பண்ணுவாங்க. ஒன்னு ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி. ஹீப் மெமரியில சேவ் பண்ணக்கூடிய வேல்யூஸுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். சரிங்களா? அப்படி அந்த மெமரியை அலோகேட் பண்றதுக்கும் எப்போ அந்த மெமரி தேவை இல்லையோ அதை ரிலீஸ் பண்றதுக்கும் தான் இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது உதவுது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இதுல சென்டென்ஸ் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது அந்த வேல்யூ எங்க போயிட்டு சேவ் ஆகும்னா ஹீப் மெமரியில போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா சென்டென்ஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு எம் அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்றோம். ஸோ எம் அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா டைரக்டா இந்த சென்டென்ஸ் ஒன் அப்படிங்கிறது இந்த எம் பாயிண்ட் பண்ணும். என்ன பண்றோம்னா அதுக்கு அடுத்த லைன்ல எம் அப்படிங்கிற வேல்யூவை மாடிஃபை பண்ணி எம் ஒய் அப்படின்னு மாத்துறோம். சரிங்களா? எம் ஒய் அப்படின்னு மாத்தும் போது இந்த சென்டென்ஸ் ஒன்னு எம் ஒய் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணோம். பட் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். தென் அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா வேல்யூ அப்படிங்கிறத மை நேம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணும்போது இந்த மை அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடும். மை நேம் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். தென் அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி மாத்தும் போது அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து க்ளோஸ் ஆயிடும். தென் ஃபைனலா என்ன பண்றோம்னா மை நேம் இஸ் மைகாடெக் அப்படிங்கிற வேல்யூவை இந்த சென்டென்ஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள் அசைன் பண்ணும்போது இந்த மை நேம் இஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ஒன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிள். பட் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன்ல போயிட்டு வேல்யூ அப்படிங்கிறது சேவ் ஆகுது. ஃபைனலா இந்த ஒரு மெமரி லொகேஷன் நம்மளுக்கு போதும். மீதி இருக்கக்கூடிய இந்த 4மே வந்து தேவை இல்லை. சரிங்களா? இந்த தேவையில்லாத மெமரி என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்ட கண்டிப்பா நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்படி ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது உதவுது. கார்பேஜ் கலெக்டர் ரன் ஆகும்போது அதை செக் பண்ணோம். இந்த 4 வேல்யூஸும் வந்து ஆர்ஃபண்டா இருக்கு, அதாவது தேவையில்லாம இருக்கு. அதனால இதை கிளியர் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது ரன் ஆகும் 1 நிமிஷத்துக்கு ஒருக்காக, 2 நிமிஷத்துக்கு ஒருக்காவா? அப்படி கிடையாது. டாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்பேஜ் கலெக்டரை ரன் பண்றதுக்கு ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறத 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஜெனரேஷன் 0, ஜெனரேஷன் 1, ஜெனரேஷன் 2. சரிங்களா? ஜெனரேஷன் 0 அப்படிங்கிறது என்னன்னா ஷார்ட் லிவ்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு வேல்யூ அப்படிங்கிறது ஜெனரேஷன் 0ல இருக்கும்போது அதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அது ஜெனரேஷன் 1க்கு மூவ் ஆகும்போது அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஜெனரேஷன் 2ல இருக்கக்கூடியது லாங் லிவ்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஃபர்தரா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நல்லா புரியும். கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அது எப்படி டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு இந்த கார்பேஜ் கலெக்டர் ஜெனரேஷன்ஸை பயன்படுத்தி ரன் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும்போது கம்பைல் பண்ண பிறகு என்ன நடக்கும்னா அதுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி மெமரி தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு டாட் நெட் வந்து ஜெனரேஷன் 0 அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் சைஸ் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணும். சரிங்களா? அந்த பட்ஜெட் சைஸ் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதாவது நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா நீங்க டிசைட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கே டிசைட் பண்ணிக்கும். அப்படிதான் அந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? திரும்ப ஜெனரேஷன் 1க்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் சைஸ் அலோகேட் ஆகிடும். ஜெனரேஷன் 2க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் சைஸ் வந்து அலோகேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் பார்த்தீங்களா? சென்டென்ஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன்ல. இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இது எப்படி கார்பேஜ் கலெக்டர் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரேஷன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரேஷன் 0க்கு பட்ஜெட் சைஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். சரிங்களா? ஜெனரேஷன் 1க்கு பட்ஜெட் சைஸ் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஜெனரேஷன்
ஜெனரேஷன் 2க்கு பட்ஜெட் சைஸ் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரேஷன் 0ல என்ன நடக்கும்னா, நியூவா ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணும்போது அது எதுல போயிட்டு உட்காரும்னா ஜெனரேஷன் 0ல போயிட்டு தான் உட்காரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எம் அப்படிங்கிற வேல்யூவை கிரியேட் பண்றோம். அந்த எம் அப்படிங்கிறது எங்க போயிட்டு உட்காரும், ஜெனரேஷன் 0ல போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த வேல்யூவை மாத்தி மை அப்படின்னு சொல்லி மாத்தும் போது அதுவுமே புது வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எங்க போயிட்டு உட்காரும்னா ஜெனரேஷன் 0ல போயிட்டு தான் உட்காரும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க பட்ஜெட் சைஸ் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறதுனால இந்த 2 வேல்யூ அசைன் பண்ண உடனே கார்பேஜ் கலெக்டர் வந்து ட்ரிகர் ஆயிடும். சரிங்களா? ட்ரிகர் ஆகி ஜெனரேஷன் 0ல பட்ஜெட் சைஸ் 2 அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும்னா, இதை ப்ரொமோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? ஜெனரேஷன் 1க்கு கொண்டு போயிடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, அடுத்த வேல்யூ என்ன பண்றோம், மை நேம் அப்படின்னு சொல்லி மாத்துறோம். சரிங்களா? மை நேம் அப்படிங்கிறது புது வேல்யூ கண்டிப்பா எங்க போய் உட்காரும், ஜெனரேஷன் 0ல போயிட்டு தான் உட்காரும். அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்றோம், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி மாத்தணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெனரேஷன் 0ல பட்ஜெட் சைஸ் 2 அப்படிங்கிறத மீட் பண்ணிடுச்சு. அதனால இதை ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ணிரும், ஜெனரேஷன் 1க்கு கொண்டு போயிடும். சரி, ஓகே. இப்போ ஜெனரேஷன் 1க்கு கொண்டு போன உடனே இங்க என்ன நடக்குது, பட்ஜெட் சைஸ் 3 அப்படிங்கிறத இந்த வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸீட் ஆயிடுது. என்ன ஆயிடுதுன்னா, இதையும் ப்ரொமோட் பண்ணி ஜெனரேஷன் 2க்கு கொண்டு போயிடும். சரிங்களா? இப்படி ஜெனரேஷன் 2க்கு கொண்டு போன உடனே என்ன ஆகுது, இங்கேயும் பட்ஜெட் சைஸ் 4 அப்படிங்கிறத மீட் பண்ணிடுச்சு. அதனால இது வந்து கிளியர் ஆயிடும். சரிங்களா? இங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா, மை நேம் இஸ் மைக்கா டெக் அப்படிங்கிறது இங்க வந்து உட்கார்ந்தோம். மை நேம் இஸ் மைக்கா டெக் அப்படிங்கிறத ஜெனரேஷன் 0ல போயிட்டு உட்கார்ந்தோம். சரிங்களா? இப்போ இந்த தேவையில்லாத 4 வேல்யூவும் ரிமூவ் பண்ணிடுச்சு பாத்தீங்களா? ஜெனரேஷன் 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணி 1க்கு கொண்டு போய் திரும்ப ப்ரொமோட் பண்ணி 2க்கு கொண்டு போயிட்டு தேவையில்லாத அனைத்து மெமரிஸையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. சரிங்களா? இப்படிதாங்க இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது ரன் ஆகி கிளியர் ஆகுது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது தியரிட்டிக்கல் நாலேஜ். சரிங்களா? இப்போ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து சி ஷார்ப்ல கொடுக்குறாங்க. அந்த கார்பேஜ் கலெக்டர் கிளாஸை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதை எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்துறதுன்னா, இப்போ நான் ஜெனரேஷன் 0, 1, 2 அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் பாத்தீங்களா? சம்டைம்ஸ் வந்து ஜெனரேஷன் வந்து சில சிஸ்டம்ல வந்து வேரி ஆகலாம். எவ்வளவு ஜெனரேஷன், அதாவது மேக்சிமமா எவ்வளவு ஜெனரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு GC.Max ஜெனரேஷன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா மேக்சிமம் ஜெனரேஷன் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா, ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எந்த ஜெனரேஷன்ஸ் போய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, GC.Get ஜெனரேஷன் சொல்லி கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஜெனரேஷன்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அது 0 ஜெனரேஷனா தான் இருக்கணும். நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா, டோட்டல் மெமரி. கார்பேஜ் கலெக்டர்ல எவ்வளவு டோட்டல் மெமரி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மெத்தடை கால் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நீங்க இன்புட் பாராமீட்டர் கொடுக்கும்போது அது ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? எவ்வளவு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா, GC.Collect, அதாவது கார்பேஜ் கலெக்டரை எக்ஸ்பிளிசிட்டா ரன் பண்றோம். நம்மளே எக்ஸ்பிளிசிட்டா ரன் பண்றோம். இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா, நான் ஃப்ரேம் ஒர்க்கை ரன் பண்ணிக்கும் சொன்னேன். பட் அது போக நம்மளுமே எக்ஸ்பிளிசிட்டா ரன் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நாம இதை எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்றதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இதை கால் பண்ணிக்கலாம். அப்படி கால் பண்ணும்போது எந்த ஜெனரேஷன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, 0 ஜெனரேஷனா, 1ஆ, இல்லைன்னா 2ஆ அப்படின்னு சொல்லி இன்புட் பாராமீட்டரை கொடுக்கணும். இப்படி கார்பேஜ் கலெக்டர் ரன் பண்ண பிறகு அதோடைய டோட்டல் மெமரி என்ன கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஏன்னா சில மெமரிஸை அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கும். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, த மேக்ஸிமம் GC ஜெனரேஷன் இஸ் 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒன்றை நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். அதுக்கான ஜெனரேஷன் 0. ஸோ அதுவுமே கரெக்டாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. திரும்ப த டோட்டல் அலோகேட்டட் மெமரி பிஃபோர் GC ரன் இஸ் இவ்வளவு. சரிங்களா? கார்பேஜ் கலெக்டர் ரன் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு மெமரி இருந்திருக்கு. கார்பேஜ் கலெக்டர் ரன் பண்ண பிறகு இவ்வளவு மெமரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் அப்படிங்கறத கேட்பாங்க. ஹவு டு ஃபோர்ஸ் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் டு ரன் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா, பை காலிங் GC.Collect அப்படிங்கிற மெத்தட் நீங்க கால் பண்றது மூலமா என்ன பண்ணிக்கலாம், கார்பேஜ் கலெக்டரை எக்ஸ்பிளிசிட்டா ரன் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.